ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழும்பினோடனே டீலாம் போட்டு குடித்தாச்சு. போட்டு குடிச்ச பின்னாடி என்னோடய பொண்ணு வந்து பெட்ஷீட்டெல்லாம் ரொம்ப களைச்சி வச்சுருந்தா, அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். துணியெல்லாம் கலைஞ்சி இருந்துச்சு. அதோட செல்ஃபில் உள்ள துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதையும் நல்லா மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் செல்ஃப் எப்படி இருக்குன்னு. நல்லா நீட்டாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து செல்ஃபில் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னோடய ட்ரெஸ் வச்சுருக்கேன். ரெண்டாவது இதில் வந்து என்னோடய பாப்பா அவுட் வந்து வச்சுருக்கிறேன். மூணாவது இதில் வந்து நான் ஸாரீ கட்டுவேன், அந்த இது வந்து வச்சுருக்கேன். நாலாவது செல்ஃபில் வந்து பெட்ஷீட்டு, மேட்டு இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் 5 மீன் வச்சுருந்தேன், அதில் 2 மீன் வந்து செத்துருச்சு. இப்போ வந்து 3 தான் இருக்குது. 3 மீனும் நல்லா இருக்குது. அதுக்கும் ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போடணும். தண்ணியும் போட்டு விட்டுட்டேன். ஃபில்ட்ரு பைப் தண்ணி வந்து நாங்கள் பிடிக்க மாட்டோம், அதனால் ஃபில்ட்ரு தான் வச்சுருக்கேன். அது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தை சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து 7 டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சிக்கன் வந்து கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் வந்து நான் எப்போயுமே 7 டைம்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளீன் பண்ணாலும் எப்படியும் கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து சிக்கனை வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன். 65க்கும் பிரியாணிக்கும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மசாலா பரட்டி வச்சிடலாம். பிரியாணிக்கு மசாலா பரட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 65க்கும் மசாலா பரட்டி வச்சுட்டேன். 65க்குள்ளே சிக்கனை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துருக்கேன். 1 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, ரம்ப இலை போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி போட்டு நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் வந்து அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு, நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து பிரியாணி செய்வீங்களோ அதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடேறினதுக்கப்புறம் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்ட பின்னாடி வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கடையில் விற்கிது அதையும் வாங்கி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே அரைச்சி வச்சுருப்பேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்க இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சிக்கனில், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மசியை வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இதிலேயே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்க வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இடையில வந்து வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. என்னோடய பொண்ணு வந்து கத்திக்கிட்டே இருந்தால் அதான் நான் வாய்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பொடி வந்து நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் வந்து 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கிடையில் வந்து நான் முட்டை வேக வைக்க போகிறேன். நானும் என்னோடய பொண்ணு மட்டும்தான், அதனால் வந்து 2 முட்டை வந்து நான் வேக வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பிரியாணி வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு.
கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இப்போ வந்து தம் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு அதுக்கு மேலே சட்டி வச்சு அதுக்கு மேலே வந்து வெயிட் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து தம் போட்டுக்கோங்க. அப்புறம் தம் போட்டதுக்கப்புறம் சிம்லேயே வைங்க. சிம்லேயே வச்சு தம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கு இடையிலையே பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க கிச்சன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து பொரிச்சிக்கலாம். ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து எடுத்து வந்து நான் பொரிச்சிக்கிறேன். நான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் மட்டும் பொரிச்சிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு மட்டும் பொரிச்சிக்கிறேன். மிச்சத்தை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நைட்டு சாப்பாடுக்கு வந்து நான் முர்த்தஃபா செய்யணும். அதனால் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தம்லேருந்து எடுத்து பார்த்தா பிரியாணியும் நல்லா வந்து ரெடியாக இருந்துச்சு. நல்லா உதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன். என்னோடய பொண்ணு தூங்குறா. இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் எழுந்திரிச்சு டீ குடிக்கணும்ல, அதனால் கிச்சனுக்கு வந்து பால் வந்து அடுப்பில் ஊற்றி போட்டுட்டு அது நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேயிலை சீனி எல்லாம் நான் அதில் போட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இங்கிட்டு வந்து சைடில் இனிப்பு பண்ணை வந்து போட்டுட்டு இருந்தேன் இன்னொரு அடுப்பில். அதுவும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். டீயும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து இனிப்பு பண்டை சுட்டது வந்து நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதோட என் பொண்ணுக்கு வந்து ஒரு தட்டில் போட்டு கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் தான் சாப்பிடுவா. இதோட வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.